பிரித்தானியாவின் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள புதிய விரிவாக்க திட்டங்கள் காரணமாக சாதாரண பொதுமக்களின் விமான பயண கட்டணங்கள் பெருமளவில் அதிகரிக்கக்கூடும் என முன்னணி விமான நிறுவனங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. ஹீத்ரோவில் 33 பில்லியன் பவுண்டுகள் செலவில் 3வது ஓடுதளம் மற்றும் 5வது முனையத்தின் விரிவாக்க பணிகள் திட்டமிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஆண்டுக்கு மேலதிகமாக 66 மில்லியன் பயணிகள் பயணிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பிரம்மாண்டமான திட்டத்திற்கான செலவை ஈடுகட்ட விமான நிலையத்தின் தற்போதைய தரையிறக்க கட்டணங்கள் மேலும் அதிகரிக்கப்படலாம். ஏற்கனவே ஹீத்ரோ விமான நிலையம் உலகிலேயே அதிக தரையிறக்க கட்டணம் பெறும் இடமாக உள்ளது. ஆய்வுகளின்படி ஒரு தனிநபரின் பயண டிக்கெட்டில் சராசரியாக 60 பவுண்டு முதல் 65 பவுண்டு வரை மேலதிக கட்டணம் சேரலாம். இதன் விளைவாக 4 பேரை கொண்ட ஒரு குடும்பம் தமது பயணத்திற்காக சுமார் 250 பவுண்டுகள் வரை மேலதிகமாக செலவிட வேண்டிய நிலை ஏற்படும். பிரிட்டிஷ் ஏர்வேஸ், வெர்ஜின் அட்லாண்டிக் மற்றும் IATA போன்ற நிறுவனங்களின் தலைவர்கள் இதுகுறித்து பிரித்தானிய அரசாங்கத்திடம் தமது கவலைகளை தெரிவித்துள்ளனர். இந்த கட்டண உயர்வு பிரித்தானியாவின் பொருளாதார வளர்ச்சியை பாதிப்பதுடன் மக்களின் வாழ்க்கை செலவையும் அதிகரிக்கும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் இந்த திட்டத்திற்கு பிரித்தானிய நிதி அமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் ஆதரவு வழங்கியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த 3வது ஓடுதளம் மிகவும் அவசியம் என்பது அவரது கருத்தாகும். எவ்வாறாயினும் ஹீத்ரோ நிர்வாகம் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது. விரிவாக்கம் நடைபெறும் போது போட்டி அதிகரித்து உண்மையில் பயண கட்டணங்கள் குறையவே வாய்ப்புள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.